துரந்தர் 2 வசூல்ல அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பிரீமியர் ஷோக்கும் நாளைக்கு டே 1க்கும் உலகம் முழுக்க 100 கோடியை கடந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அது எவ்வளோங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம தாய் கிழவி தொடர்ந்து சூப்பர் கலெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. அந்த படம் இதுவரையும் டோட்டலா எவ்வளோ ஷேர் வந்திருக்குங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் கென் கருணாஸ் அவர்களோட யூத் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அந்த படமுமே அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு சூப்பர் நம்பரை எடுத்திருக்கு. அது எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னும் சில படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி வசூல் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேத்து வீடியோ போடல. அதுக்கு முன்னாடி நாள் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, முதல்வன் அப்படிங்கிற படம் தான். அதுல வந்து ஷக்கலக்க பேபி அப்படிங்கிற பாட்டு அந்த பாட்டுல வரக்கூடிய ஃப்ரேம் தான். இந்த கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பரத்குமார், டெரிக், நூர் மாஸ்கி 100 ஃபேஸ், ஷமீர், அப்புறம் பிரணவ் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அதாவது அதை வந்து ஒரு அனிமேவா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பாருங்க. உங்க எத்தனை பேரு கரெக்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்ப்போம். கமெண்ட்ல போடுங்க. ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் நேத்து 12வது நாள் இந்தியாவில் 44 லட்சம், டோட்டலா 8 கோடியே 56 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 168.7 மில்லியன் US டாலர்ஸ் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 1560 கோடி கிட்ட வருது. பட்ஜெட் 150 மில்லியன் US டாலர்ஸ். கேரளா ஸ்டோரி 2 இதுவரை எவ்வளவு கலெக்ஷன், எவ்வளவு ஷேர் வந்திருக்குங்கிறத பார்ப்போம். 19வது நாள் இந்தியாவில் 1 கோடி 78 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி 83 லட்சம். 58 கோடி கிட்ட இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. 58 கோடியே 87 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்குங்க. பட்ஜெட் 35 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 25 கோடிக்கு போயிருக்கு. 29 கோடி கிட்ட ஷேர் வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. விமல் அவர்களோட வடம் அப்படிங்கிற படம் நேற்று 12வது நாள் 3 லட்சம், டோட்டலா 1 கோடியே 86 லட்சம் இந்த படம் இந்தியாவில் கலெக்ட் பண்ணிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட், 1 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியா ஒரு தோல்வி படமா தான் அமையுது. ஆகாஷ் ரீ ரிலீஸ் கன்னட படம். இந்த படம் வந்து நேற்று 5வது நாள் 17 லட்சம் கர்நாடகாலையும், 1 கோடியே 41 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. 56 லட்சம் ஷேரா வந்திருக்கு. காஞ்சனா தெலுங்குல ரீ ரிலீஸ் ஆயிருக்கு. நேத்து டே 5 ஆந்திரா தெலுங்கானால 61 லட்சம், இந்தியாவில் 65 லட்சம். கிட்டத்தட்ட 6 கோடி ஆந்திரா தெலுங்கானாலையும், 6 கோடி 62 லட்சம் இந்தியாலையும் கலெக்ட் பண்ணிருக்கு. 3 கோடி கிட்ட ஷேரா வந்திருக்கு. ஆரண்ய காண்டம் ரீ ரிலீஸ் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 2 லட்சம், டோட்டலா 16 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. 7 லட்சம் ஷேர் வந்திருக்கு. ஒரு மோசமான ரீ ரிலீஸ் கலெக்ஷன். கொலை சேவல் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 5 லட்சம், டோட்டலா 31 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படம் இந்த 5 நாள்ல 5 கோடி பட்ஜெட், 14 லட்சம் தான் ஷேராகவே வந்திருக்கு. வவ்வல்ஸ் அப்படிங்கிற படம் 2 லட்சம் நேற்று 5வது நாள், டோட்டலா 19 லட்சம் கலெக்ட் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட், 9 லட்சம் கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. வெஞ்சன்ஸ் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 2 லட்சம், 27 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. 4 கோடி பட்ஜெட், 11 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. கிணத்த காணோம் அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் தமிழ்நாட்டில் 15 லட்சம், இந்தியாவில் 16 லட்சம். 1 கோடியே 1 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியாவில் 1 கோடியே 10 லட்சம். 6 கோடி பட்ஜெட், 54 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. இப்ப நான் சொன்ன இத்தனை படங்களுமே எல்லாமே தோல்வி படங்களா தான் அமைஞ்சிருக்கு. இந்த வாரம் ரிலீஸ் ஆன எல்லா தமிழ் படங்களுமே டிசாஸ்டர், அல்ட்ரா டிசாஸ்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். மோசமான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இதுல ஓகே அப்படிங்கிற கலெக்ஷன் நம்ம கிணத்த காணோம் அப்படிங்கிறப்ப யோகி பாபு அவர்களோட படத்துக்கு சொல்லலாம். ஆனாலுமே அதுவுமே மோசமான கலெக்ஷன் தான். தாய் கிழவி, கென் கருணாஸோட யூத், துரந்தர் இது எல்லாத்தையுமே பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. லைக் அப்படிங்கிறத பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வசூல பார்க்கலாம். தாய் கிழவி நேற்று 19வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா தமிழ்நாட்டில் 1 கோடியே 8 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 25 லட்சம். டோட்டலா 55 கோடியே 90 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 72 கோடியே 60 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 9 கோடியே 50 லட்சம் தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. 35 கோடி கிட்டே இந்த படத்துக்கு ஷேர் வந்து வசூல் ரீதியா பெரிய வெற்றி படமா அமைஞ்சிருக்கு. 370% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. பெரிய ஹிட், பெரிய பிளாக் பஸ்டர் அப்படின்னே சொல்லலாம். உஸ்தாத் பகத்சிங் அப்படின்னு பவன் கல்யாண் அவர்களோட படம். இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல ஆந்திரா தெலுங்கானால மட்டுமே 12 கோடியே 47 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. கர்நாடகால 92 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 35 லட்சம், ஓவர்சீஸ்ல 3 கோடியே 77 லட்சம், உலகம் முழுக்க 17 கோடியே 51 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டும் கலெக்ட் பண்ணிருக்கு. நல்ல கலெக்ஷன். ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா ஆடு 3 அப்படிங்கிற ஒரு மலையாள படம். இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல கேரளால மட்டுமே 2 கோடியே 58 லட்சமும், உலகம் முழுக்க 2 கோடியே 97 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. இந்த படமே ஒரு நல்ல ஓப்பனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் கென் கருணாஸ் அவர்களோட யூத் படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்கு. ஸோ எவ்வளவுனா தமிழ்நாட்டில் 63 லட்சமும்,
இந்தியாவில் 71 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல மட்டுமே கலெக்ட் பண்ணிருக்கு. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே 1 கோடிக்கு மேல ஓப்பனிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ கென் கருணாஸ்க்கு ஹீரோவா இதுதான் முதல் படம். அவர் தான் இந்த படத்தை இயக்கியும் இருக்காரு. அவரோட முதல் படம் ஓப்பனிங் 1 கோடி கிட்ட வருது அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான். கிட்டத்தட்ட வித் லவ் மாதிரி இதுக்குமே ஒரு பெரிய அளவுல ப்ரொமோஷன் நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரீசெண்டா ஆடியோ லான்ச்ல இருந்து நிறைய ஈவெண்ட்லாம் பெரிய அளவுல ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம் டே 1 எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு. நீங்க எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் 2 அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டுமே 1.58 மில்லியன் US$ 14 கோடி 63 லட்சம். டே 1க்கு 750K US$ 6 கோடியே 95 லட்சம். கனடால 720K US$ 6 கோடியே 67 லட்சம். ஆஸ்திரேலியால 665 ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். யூகேல 268K பவுண்ட்ஸ். ஜெர்மனில 315K ஈரோ. ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்ட்ல 325K US$. டோட்டலா ஓவர்சீஸ்ல மட்டுமே பிரீமியர் பிளஸ் டே 1க்காக ஓப்பனிங் வீக்கெண்ட் கிடையாது, பிரீமியர் பிளஸ் டே 1க்காக 4.59 மில்லியன் US$, 42 கோடி 29 லட்சம். ஸோ துரந்தர் 2 உலகம் முழுக்க எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, இந்தியாவில் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத பிரேக்கப்ல பார்ப்போம். தமிழ்நாட்டில் 2 கோடியே 27 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 5 கோடியே 25 லட்சம், கர்நாடகால 7 கோடியே 50 லட்சம், கேரளால 1 கோடி, ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 57 கோடியே 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 42 கோடியே 29 லட்சம், 116 கோடியே 6 லட்சம் இந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணிருக்கு. இது ஒரு செம்ம அட்வான்ஸ் புக்கிங்கா பாத்துக்கோங்க, ஓப்பனிங் எவ்வளவு பெருசா வரப்போகுதுன்னு. ஆனா இதோட ஒரு பெரிய நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருந்தது. அதை இந்த படத்தோட டீமே அதை கெடுத்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 125 கோடி கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் மட்டுமே வந்திருக்கும். இப்போ நான் சொல்லும் போது உங்ககிட்ட அந்த நம்பர் தான் சொல்லியிருந்திருக்கணும். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு அதாவது சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு வரக்கூடிய பிரிண்ட் இன்னைக்கு டிலே ஆகி இன்னைக்கு ஷோஸ்லாம் கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஹிந்திக்கு மட்டும்தான் ஷோஸ் நடக்க போகுது. நாளைக்கு டே 1ல இருந்து எல்லா லாங்குவேஜஸ்லயும் தான் போட போறாங்க. ஆனா இன்னைக்கு 18க்கு நம்ம ஈவினிங் ஷோல இருந்து புக் ஆச்சுல்ல, சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு மட்டும், அதுக்கு மட்டும் ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து 8.5 கோடி கிட்ட கம்மியா இருக்கு. ஏன்னா அந்த ஷோஸ்லாம் இப்ப கேன்சல் ஆயிடுச்சு, ஏன்னா டிலே ஆயிருக்கு. ஹிந்தி லாங்குவேஜ்ல கூட பாத்தீங்க அப்படின்னா டிலே ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஷோ இன்னைக்கு கண்டிப்பா நடக்கும். அதுக்கு வந்து எந்த ரீஃபண்டும் நடக்கல. ஆனா இந்த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு, முக்கியமா தெலுங்கு, தமிழுக்குலாம் ஆல்ரெடி ரீஃபண்ட் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு. நீங்க எத்தனை பேர் புக் பண்ணி உங்களுக்கு ஷோ கேன்சல் ஆனோன்னா ஷாக் ஆனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய ஓப்பனிங், எனக்கு தெரிஞ்சு புஷ்பா 2வோட அந்த ஓப்பனிங் டேவோட கலெக்ஷனை கூட பிரேக் பண்றதுக்கு ஒரு பாசிபிள் இருந்தது. ஏன்னா இதுதான் இந்தியாவோட பிக்கஸ்ட் பிரீமியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவில் போடப்பட்ட பிக்கஸ்ட் பிரீமியர். அந்த அளவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் பிரீமியர் ஷோக்கு மட்டுமே வந்திருக்கு. அதை இப்போ தேவையில்லாம சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்க்கு பிரிண்ட் வராம டிலே பண்ணி அதை அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எத்தனை பேர் புக் பண்ணி கேன்சல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இதை தாண்டி நாளைக்கு டே 1 வரதான் போகுது. சவுத் இந்தியன் லாங்குவேஜஸோட பிரிண்ட் அதெல்லாம் போட தான் போறாங்க. இப்போ பிரீமியர் பிளஸ் டே 1க்காக டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.